ஹாய் நண்பர்களே, வணக்கம். அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மரண பயத்தை வந்து பாஜக கொடுத்துருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் இருந்து வந்தவங்க, மியான்மர், ரோஹிங்கியா அகதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை இந்தியாவில் இருக்குது. இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஓட்டுரிமையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பாஜக கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையம் வந்து பீகார்லலாம் வந்து இது சட்டத்துக்கு புறம்பா இந்தியாவில் வந்து ஓட்டுரிமை வாங்கி வச்சுருக்கவங்க எல்லாரையும் தேடி தேடி சந்து பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கு. இது புதருக்குள்ள எங்க அப்பன் இல்லைங்கிற சொல்ற கதை மாதிரி இந்த செய்தி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து வயிற்றுல புளிய கரைச்சிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 சுதந்திர தினத்துக்கு பின்பு 1950 தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்து 1951 52 காலகட்டத்தில் தேர்தல் நடத்தி நேரு அவர்கள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தொடர்ந்து 2014 அதாவது ஒரு ட்ரிப் 1998 மட்டும் பாஜக வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி. அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் இந்த இந்திய திருநாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாகிஸ்தானையே இந்தியாவுக்குள்ளே வர வச்சு அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அவங்களுடைய வாக்குகளை பெற்று இந்த காங்கிரஸ் கட்சி தில்லாலங்கடி வேலை பார்த்து ஜெயிச்சிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பாஜக என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி பங்களாதேஷ், ரோஹிங்கியா அகதிகள், அது மாதிரி மியான்மர் நாட்டிலேருந்து சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்த எல்லாரையும் கண்டுபிடிச்சி எந்த சந்து பொந்துக்குள்ள இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி ஓட்டுரிமையை நீக்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாங்க. இதனால பீகாரில் மட்டுமே 65 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த மாதிரி அகதிகளாக வந்தவங்க சட்ட விரோத குடியேற்றங்களாக இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான இந்தியனுக்குள்ள அத்தனை சலுகைகளையும் பெற்று இந்த நாட்டுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை கண்டுபிடிச்சு அவங்களுடைய ஓட்டுரிமையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தென்னை மரத்தில் தேல் கொட்டுனா பனை மரத்தில் நெறிகட்டுமாங்கிற கதை மாதிரி நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு நெறிகட்டிட்டு நாம இது மூலமாக தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். இந்த அஸ்திரத்தையே அவங்க கையில் எடுத்துட்டாங்களே, இந்த ஆணி வர பிடுங்க நம்மளால இனி ஒரு தேர்தலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு பயத்தினால இன்னைக்கு என்னெல்லாமோ கட்டுக்கதை, ஓட்டு திருட்டு, பிஜேபி ஓட்டு திருட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பொறுத்த நம்ம பாஜக என்ன பண்ணிச்சு, அனுராக் தாக் எம்பி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில் நம்ம சிஎம் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் மட்டும் 9133 ஓட்டு செல்லாத ஓட்டு, அதாவது சந்தேகத்திற்கு இடமானவை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டாவை எடுத்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது, ஒரு வீட்டில் 30 வாக்காளர்கள் அடையாள அட்டை, ஒரு முகவரியை பயன்படுத்தி 30 வாக்காளர்கள் வந்து அதில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பெயர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்களே கண்டுபிடிச்சிருங்க, பங்களாதேஷில் இருந்து வந்திருக்கவங்களோட பெயராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து விழிப்புணர்வோடி ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ந்து எங்கெல்லாம் கள்ள ஓட்டு இருக்குது, எங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவில் வந்து குடியேறியவர்கள் வாக்குரிமை பெற்றிருக்காங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சி நீக்கிட்டு இருக்காங்க. இந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய பின்னால் நின்று ஒரே சவுண்டு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டு, அதனால் அவங்க வந்து எப்படியாவது மீண்டும் இந்த மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கும், பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கும், மியான்மர்லேருந்து வந்தவங்களுக்கும், ரோஹிங்கியா அகதிகளுக்கும் எப்படியாவது வாக்குரிமை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ஒரு எதிர்கூட்டம், அதாவது ஓரணியில் நாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூட்டம் எல்லாமே ஓரில் நின்று எப்படியாவது இவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு மேலே வந்து கல் எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இனி இவங்களால் நினச்சா கூட இவங்க யாருக்குமே ஓட்டுரிமை கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்ன டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களுக்கு வாக்குரிமை, இவங்களை இங்கே வர வச்சு இவங்களுக்கு வாக்குரிமை எல்லாம் கொடுத்தது காங்கிரஸ். இப்போ தான் அதை வந்து தேர்தல் ஆணையம் சரியாக பயன்படுத்தி இவங்களாம் வந்து இந்திய நாட்டுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியே கிடையாது. இருந்தால் கூட பாவமணிப்பை பார்த்து இருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய உரிமை உங்களுக்கு கொடுக்க தப்பு. எது கொடுக்கணும்? அடுத்த நாட்டில் நீங்கள் வந்து இந்த நாட்டில் உள்ள ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எவனுக்கும் கிடையாது. இந்திய நாட்டில் பிறந்த எங்களுக்கு தாண்டா உண்டு.